ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சுதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வில்லேஜில் ஒரு இடத்த உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். அங்கே இப்போ நாங்கள் ஒரு வேலைக்காண்டி போகிறோம். அந்த வேலையும் பாருங்கள், அங்கே என்னென்ன நடக்குது, அங்கே இருக்கிற இடம் செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாசக்காரி ஆளக்கொல்லும் பாசக்காரி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, என்ன பண்ணுறாங்க நீங்களே கிட்டத்தில் வந்து பாருங்கள். இது ஒரு வேலையாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெட்டுறாங்களா? கண்ட கருமமெல்லாம் இங்கே கீழே கிடக்கு. இதெல்லாம் வீடியோ எடுக்க சொல்கிறியே. ஹாய் சொல்லு. நான் இந்த வேலைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கேன். அதனால் ஐஸ் போயிரும் நினச்சி பயப்படாத. அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். இயற்கை வெயில் நல்லது உடம்புக்கு. வேலை செய்யறதுனால தப்பு இல்லை, கொஞ்சம் வேலை செய்யுங்க. கருத்து போயிட்டேன்னா என்ன செய்ய? அது சீக்கிரமாக இழுத்து விட்டு போகிறத பொறுத்து இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நானும் எப்படி மண் வெட்டுறேன்னு நீங்கள் பாருங்கள். அமைக்கிட்ட தெரியல. ஐயோ, அவனை வச்சு வேலை செய்யவா? நான் தான் வரலன்ட்டேன், நீ கேட்குறியா? சரி, இப்போ ஓரமாக உட்காரு. கட் பண்ணிட்டியா? நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மா மண் வெட்டுற வேலையை. இயற்கை அழகுகளை பாருங்கள். நீ செய்கிற மாதிரி என்னால் செய்ய முடியாது. நான் மண் வெட்டி பிடிச்சி வேலையே பார்த்தது. மேடம், இந்த வேலை எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? நான் பார்க்குறேன், 20 வருஷமாக பார்க்குறேன். உங்கள் வேலையோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா மக்களுக்கு? வெயிலில் தான் வேலை பார்த்து கருத்து போகணுன்னு அவசியம் இல்லை, மனசு தான் காரணம். சரியா? சரி, நல்லா வேலையை செஞ்சுட்டு வெயிலுக்கு மொதல் ஓடிடுவோம். வெயில் இப்பயே வெயில் ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளாட சொல்லியிருந்தா வெள்ளாட வேலை முடிச்சிருக்கலாம். சரி, விவசாயத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். இந்த உரம் போடுற குப்பையை செத்துறதுனால நல்லா உரம் கிடைக்கும், வெள்ளாமல் நல்லா விளைச்சல் நல்லா வரும். அதனால நமக்கு சம்பளம் கொடுத்து இதை வெட்டி வச்சுருக்கேன். சிரிக்காமல் பேசுங்க, காமெடி பீஸ் மாதிரியா இருக்குது. ஆமாம். அப்புறம் உங்கள் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. என்னோடய நேம் மாரியம்மாள். யாருக்காச்சும் போட்டு நான் புதுசாக யூடியூப் பிளாக் ஆரம்பிச்சிருக்கேன். என்னைய மட்டும் தயவு செஞ்சு போட்டுறதில்ல. உடனே அப்புறம் இடத்துக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். போஸ் அழகா கொடு, நீ வாடகை அசிங்கமாக போஸ் கொடுக்காம. சட்டை போட்டிருக்கேல ஒன்று, அதனால ஒன்றும் இல்லை. நான் போகிறேன், கட் பண்ணு. போஸ் கொடுத்துட்டு போ. வேலைக்கு வந்துட்டு நீ என்ன வேலை பார்க்குற? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை அழகை. ஆனால் வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொளுத்தி தள்ளுது. என் மூஞ்ச பாருங்கள், நான் என்ன நிலமையில் இருக்கேன்னு. எப்படி இருக்குது என் மூஞ்ச? நான் காட்ட விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ், பட்டு கேவலமாக இருக்குது வெயிலில் கொஞ்ச நேரம் வெட்டினதுக்கு. அதுதான் அங்கே தெரியுது பாருங்கள் தூரத்தில், அதுதான் கிணறு. இந்த இப்படி கும்மி கும்மியாக கிடக்கு பாருங்க, இதை ஃபுல்லாக இழுத்து போடணுமா. இந்த வெயிலில் எவன் இழுத்து போடுவான்? அதான் இது 2 நான் இழுத்து போட்டது, இதுவும் நான் தான் இழுத்து போட்டேன். அடுத்து உங்களுக்கு அந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது ஒரு மூங்கில் தோப்பு. அந்த தோப்புக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கு அடுத்து மூங்கில் தோப்புக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், அந்த அம்மா என்ன ஆட மேய்ச்சிட்டு வேலைக்கு வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கு.
நம்மளே வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீ அதுகளை நிழல்ல கட்ட போறியா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர். அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரை பற்றியோ இல்லை என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். இதுதான் கொஞ்சம் நிழலாக இருக்குது, அதான் இங்கே நான் உட்காந்துருக்கேன். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நீங்கள் நினச்சாதான் நான் கொஞ்சம் வீடியோலாம் டெவலப் ஆக முடியும். இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இல்லாத மாதிரி எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து மூங்கில் தோப்புக்குள்ளே போய் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மூங்கில் தோப்புன்னு சொன்னேன்னா, அங்கிட்டு முன்னாடி இதெல்லாம் ஃபுல்லாக மூங்கில் மரம் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் வரிசை அழகாக இருக்குல்ல. வீடியோஸ் எடுக்கிறதுக்கெலாம் நல்ல இடம். எப்படின்னு பார்த்தீங்களா? இங்கேயுமே ஒரு பாதை போகுது. என்ன பாதை அப்படின்னு தெரியல, இந்த பாதை எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் எடுக்க, வீடியோஸ் எடுக்கலாம் இந்த இடம் அழகாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். அங்கேயுமே ஒரு கிணறு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? கிணறு, அது ஒரு கிணறு இருக்குது அங்கே. இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் மரங்கள் தான், ஸ்டெப் ஸ்டெப்பாக. இது புளிய மரம் போல் ஃப்ரெண்ட்ஸ். புளியங்காய் நிறைய இருக்குது பாருங்க. தெரியுதா உங்களுக்கு புளியங்காய்? தெரியுதுல ஃப்ரெண்ட்? பார்த்தீங்களா புளியங்காவை? எவ்வளோ புளியங்காய் இருக்குது. எல்லா மரத்துலையும் புளிய மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். மூங்கில் மரம்னு சொன்னது பொய். அப்போ இதுக்கு பேர் புளிய மரம் தோப்பு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அந்த அங்கே மண் வெட்டுற இடம் அங்கே இருக்குது. அங்கே தான் மண் வெட்டிகிட்ருக்கோம். என்னால் முடியலை, வெட்ட முடியலை. நம்ம இதுக்கு முன்னாடி மண் வெட்டியை பிடிச்சி வேலை பார்த்துருந்தா மண் வெட்டுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மண்வெட்டியவே நான் தொட்டதே இல்லை சொல்லப்போனால். ஆனால் உண்மையை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காலத்தில் உள்ள பெரியவங்கலாம் எப்படி தான் இந்த காட்டு வேலை, மண் வேலை, இந்த வெயிலில் பார்க்குறாங்களோ. என்னால் இந்த வெயிலில் மட்டும் எவ்வளோ நிழலில் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சுருவேன். ஆனால் இந்த வெயிலில் மட்டும் என்னால் வேலையே பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு எனக்கும் சொல்லப்போனால் ஆகவே ஆகாது. எவ்வளோ வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி வெயில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாமா? அடுத்து உங்களுக்கு எங்கள் ஊரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊர் என்ன ஊர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் தான் ஃப்ரெண்ட்ஸ். விருதுநகரில் ஒரு கிராமம் சத்திரெட்டியாப்பட்டின்ற ஒரு ஊர். வீடியோஸ்லாம் பாருங்கள், அழகாக இருக்குல்ல? நல்லா இருக்குது ரீல்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் என்ன, எனக்கு இப்போ கேமராமேன் தான் ஆள் இல்லை கேமரா பிடிக்கிறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.